ஒரு நபர் தன்னோட உயிரை மாய்த்துக்கிறதுக்காக கயிறை பயன்படுத்தி தூக்கிட்டு சூசைட் பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்க தூக்கிட்ட அந்த ஒரு கயிறுல ஒரு விதமான சாபங்கிறது ஏற்படும். அந்த சாபத்தால யாருமே பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு அந்த கயிறை சில சடங்குகள் எல்லாம் பண்ணி அப்புறம் தான் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை மீறியும் அந்த சாபம் யாரையாவது தொடர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது தான் தி ரோப் கர்ஸ் அப்படின்னு 2018 ரிலீஸ் ஆன இந்த ஒரு படம். கண்டிப்பா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, ஒரு யூனிக்கான ஒரு ஹாரர் ஸ்டோரி. அவையால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்துல ஒரு ஸ்கூல் பொண்ணை காட்டுறாங்க. அந்த சைக்கிள்ல வரால அவதான் நம்ம கதையோட ஹீரோயின். அங்க ஆத்தோரமா ஒரு பொண்ணு உட்காந்து சும்மா கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருப்பாளா. என்னடா இது நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி தெரியுதே, சும்மா போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு பாப்போமான்னு அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்க ஹீரோயினுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல வேவ் லென்த்ங்கிறது உருவாயிரும். ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. ஆனா அதுல இருந்து சில நாள் கழிச்சு ஸ்கூலோட பாஸ்கெட் பால் கோர்ட்ல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருப்பா. அது ஹீரோயினோட ஃப்ரெண்டா தான் இருக்கும். இப்ப அப்படியே சீன் கட் பண்ணி நைட் டைம்ல ஒரு பொண்ணு மணமகள் கோலத்துல என்ன விற்று அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு விருப்பமே இல்லாத மாதிரி காட்டுக்கு நடுவுல மரத்துக்கடியில இருக்கிற ஒரு ஸ்டூல் மேல ஏறி நின்னு சூசைட் பண்ணி இறந்து போறா. அவ விற்றுன்னு விருப்பமே இல்லாம ஏறி வரத பார்க்கும் போதே அவளை ஏதோ ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குதுன்னு தெரிய வருது. அவ சாகிறதோட சில வேர்டிங்ஸையும் போடுறாங்க. சைனால இருக்கிற சில ரீஜியன்ஸ்ல ஒரு நபர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க சூசைட் பண்றதுக்கு பயன்படுத்தின அந்த ஒரு கயிறுல சாபங்கிறது ஏற்படும். ப்ராப்பரா அந்த சாபத்தை போக்குற மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணி அந்த கயிறை டிஸ்போஸ் பண்ணல, எரிக்கல அப்படின்னா அந்த சாபங்கிறது தொடர்ந்து பெருசா வளர்ந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு இழுத்து விட்டுரும். இதெல்லாம் முன்னொரு காலத்துல நம்பப்பட்டது. இப்போ மாடர்ன் டேல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொன்னா பெருசா யாரும் நம்புறது இல்ல. அதனால இந்த மாதிரியான கயிறுகளை தூய்மைப்படுத்தி அதை எரிக்கிறதுங்கிறது ஒரு சடங்கு மாதிரி பின்பற்றிட்டு வருதுங்கிற மாதிரி அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் முடியுதா. அடுத்த சீன்லயே கார்ல போயிட்டு இருக்கிற ரெண்டு நபர்களை காட்டுறாங்க. அதுல அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறான்ல அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. கூட இருக்கிறவன் ஹீரோவோட ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் யூடியூப்ல இந்த பேய் ரிலேட்டடான கான்டென்ட் எல்லாம் போடுற மாதிரியான நபர்கள், மந்திர தந்திரங்கள் அதையெல்லாமே வந்து கண்டென்ட்டா கவர் பண்ணுவானுங்க. இப்படி இருக்கும் போது நியூஸ்ல நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த ஒரு மணமகள் கோலத்துல ஒரு பொண்ணு இறந்து போயிருந்திருப்பால, அந்த மேட்டர் தெரிய வந்திருக்கும். அந்த இடத்துக்கு தான் இவங்க இப்ப போயிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் மட்டும் இவனுங்க என்ன பண்ண போறானுங்கன்னா, ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்ட் இருக்கிறாருல, யாரு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அவனோட அங்கிள் ஒருத்தர் இருப்பாரு, ஒரு வயசான ஒரு நபர். அவரு ஏற்கனவே அந்த இறந்து போன அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டாரு. அவரு தான் இந்த ஊர்ல அந்த கயிறு மேல இருக்கிற சாபத்தை எல்லாம் போக வைக்கிறதுக்கான அந்த சடங்கு சம்பிரதாயங்களா பண்ற மாதிரியான ஒரு நபர். அவரு இந்த ஃப்ரெண்டு பையனோட மாமா அப்படிங்கிற காரணத்தாலதான் அந்த இடத்துக்கு போயிட்டு வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணலான்னு இருக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதையோட ஹீரோயின் ஸ்கூல்ல முடிச்சுட்டு ஏதோ ஒரு ஐடி கம்பெனில ஓவர் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கிறா போல. ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட்ங்கிறது நடந்திருக்கும். கூடிய சீக்கிரம் மேரேஜுமே நடக்க போகுது ஹீரோ கூட தான். இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த இறந்து போன வீட்டுல அவங்க சடங்கு எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, கரெக்டா அந்த சடங்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு பையனும் வந்திருப்பாங்களா. வந்தோடனே அது எல்லாத்தையும் லைவா டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ஸ் அந்த இடத்துல சில சடங்கு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஊர்வலமா போக ஆரம்பிப்பாங்களா. அப்படி ஊர்வலமா வந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு கியூரியாசிட்டியில எட்டி பார்த்தா அவங்க அப்பா எல்லாம் திட்டி ஒழுங்காவா எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டி கூட்டிட்டு போறாரு. அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவோட லைவ தான் பார்த்துட்டு இருந்திருப்பா போல. நம்ம ஊர்லயே இப்படி ஒன்று நடக்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்து இருந்திருப்பா. இவங்க இப்படி ஊர்வலமா வந்துகிட்டு இருக்கும் போது அந்த சூசைடுக்கு பயன்படுத்தின விஷயங்கள் எல்லாமே ஒரு பேக்ல போட்டு வச்சிருந்திருப்பானுங்க, ஒரு சாக்கு பை மாதிரி. அது தெரியாம அங்க கீழே விழுந்துருமா. கீழே விழுந்தத எல்லாருமே திருப்பி உள்ள பொறுக்கி போட்டுட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா இருட்டுல தெரியாம மெயினா அவங்க எடுத்துட்டு போக வேண்டிய அந்த கயிறையே அதே இடத்துல விட்டுட்டு போயிட்டானுங்க. அப்படியே ஊர்வலமா வந்தவங்க டைரக்டா ஒரு ஆத்துக்கிட்ட போயிட்டு அந்த பூஜை எல்லாத்தையும் பண்ணி அந்த ஆத்துக்குள்ள திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடம் எல்லாம் இருட்டா இருக்குதுல, அதனால ஹீரோயின் கிட்ட ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பி ஹீரோ எக்ஸ்ட்ராவா லைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி இருப்பான். அந்த மாதிரி அவளுமே லைட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்க நன்றி புள்ளன்னு சொல்லிட்டு ஹீரோ தொடர்ந்து அது எல்லாத்தையும் ரொம்ப மும்முரமா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பானா. பாரு வந்திருக்கேன், வேலையே பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கவனிச்சிட்டு இருக்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் இவங்க ஏதோ அடுத்தது செய்ய போற ஒரு வீடியோவுக்கு ஒரு ஃபீமேல் ஆங்கரை ஒண்ணு வந்து ஹையர் பண்ணிருக்காங்க போல. அந்த பொண்ணு இங்க வந்துட்டாலாமா, அவளை கூட்டிட்டு போய் நான் அவளோட ரூம்ல ஸ்டே பண்ண வச்சுட்டு வரேன்ட்டு அந்த ஃப்ரெண்டு பையன் அங்க இருந்து போயிருந்திருப்பானா. அதுவே நம்ம ஹீரோயினும் சும்மா அந்த இடத்துல நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ அவங்க தண்ணியில இருந்து அவளை யாரோ கூப்பிடுற மாதிரியான குரலுங்கிறது கேட்கும். சும்மா நைட் நேரத்துல அடிக்கிற காத்து தான் நம்ம பேரை சொல்ற மாதிரி இருக்கா என்னன்னு அவளும் சும்மா அந்த தண்ணியை உத்து பார்த்துட்டே இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு
ஃப்ரெண்ட் ஒருத்தி இறந்து போயிருந்திருப்பாள்ல, அவளெல்லாம் யாரோ இதோ சில பொண்ணுங்க எல்லாரும் புள்ளி பண்ற மாதிரி ஹராஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் லைக் அவ கண்ணு முன்னாடி தெரியற மாதிரி இருக்க. இதே நேரத்துல அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த ஆங்கரை மீட் பண்றதுக்காக இப்ப இவங்க எந்த தெரு வழியா வந்தாங்களோ அதே வழியா தான் வந்துகிட்டு இருப்பானா. அப்போ திடீர்னு கால் தடுக்கி கீழே விழுகிறான். கால் தடுக்கி விட்டது என்னடான்னு பார்த்தா அது அந்த கயிறாக இருக்க. ஆத்தாடி மெயின் மேட்டரே விட்டுட்டு போயிட்டானுங்க. இதை விட்டுட்டு அவனுக்கு என்னத்த சடங்கு பண்றானுங்க அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு அங்க ஏதோ திங்ஸ் எல்லாம் உருள்ற மாதிரியும் அங்க யாரும் அவனை ஃபாலோ பண்ற மாதிரி எல்லாம் இருக்குமா. பேயெல்லாம் சும்மா தானே, ஏன் ஏதோ ஒன்னு ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குதுன்னு இவனும் பயந்து அங்க இருந்து ஓட போகும்போது அங்க முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. எவ்வளவு நேரம் தான் கூப்பிட்டே இருக்கிறது, வரக்கு இவ்வளவு நேரம் வாடா அப்படின்னு அவ கத்துறா. அவதான் அந்த ஆங்கர் பொண்ணு. அப்புறம் 5 ஸ்டாரா 7 ஸ்டாரா எந்த ஹோட்டல்ல எனக்காக ரூம் புக் பண்ணிருக்கீங்கன்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. ஹோட்டல்ல இல்ல மேடம், உங்களுக்காக நான் ஒரு வில்லாவையே புக் பண்ணி வச்சிருக்கேன்னு ஒரு பழைய வீட்டுக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில கூட்டிட்டு போவானா. உள்ளேயாவது ஓரளவுக்கு கிளீனா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது, ஃபுல்லா ஒரே குப்பையாக இருக்க. மேடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, நாளைக்கு மொத்தத்தை கிளீன் பண்ணி கொடுத்தாருங்கிற மாதிரி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி அதே இடத்துல ஸ்டே பண்ணி வச்சிடறானா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. 2 பேரும் ஒரே வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்காங்களா. ஹீரோ ரீசெண்டா ஏதோ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பான் போல. அதுக்கு யூசுவலா வர வியூஸோடமே ஒரு 3 மடங்கு அதிகமா வந்திருக்கும். அதற்கு காரணம் அந்த வீடியோல அவன் பயன்படுத்தி இருந்த அந்த தம்ப்நெயில் தான். பாத்தியா இத பாரு, கமெண்ட்ஸ் எல்லாம் பாரு அப்படிங்கிற மாதிரி அதை எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவனுடைய போட்டோ எல்லாமே பலன் அளிக்குது அப்படிங்கும் போது அவனோட சந்தோஷத்தை பார்க்கும்போது அவளுக்கு ஹாப்பியா இருக்கும். ஆனா அந்த வீடியோட அந்த தம்ப்நெயில் இருக்குல்ல, அதுல ஹீரோ சும்மா ரேண்டமா ஒரு புகையில ஒரு சர்க்கிளை போட்டுட்டு பாத்தீங்களா இங்க ஒரு பேய் இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருப்பான். அவளுக்கும் முதல்ல இனிஷியல் அங்க பார்க்கும்போது எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஆனா உத்து கவனிக்கும் போது அந்த இடத்துல ஏதோ ஒன்னு இருக்கிற மாதிரி உருமாற சடனா அவளுக்கு லைட்டா மயக்கமாகற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அவ தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்பிங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படியே சில விஷயங்கள்லாம் அவளோட மெமரியில வந்துகிட்டே இருக்க. சடனா அவ பெட்டோட சேர்ந்து ஒரு ஆத்துக்கு நடுவுல இருக்கிற மாதிரியும் ஹீரோயினோட பேரை கூப்பிட்டு அந்த இடத்துல வேற இன்னொரு ஒரு பொண்ணு வேற ஒரு பெட்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் தெரிய. இவளை கூப்பிடுற மாதிரி இருக்கிறங்காட்டி இவ பெட்டை விட்டு இறங்கி அந்த தண்ணியில காலை வச்சு நடந்தெல்லாம் போறா. ஆனா ஆக்சுவலி ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவளோட கழுத்துல ஏதோ சிவப்பு கலர்ல ஒரு மார்க் வந்து கிரியேட் ஆகுது. அவ கழுத்தை யாரும் நெரிக்கிற மாதிரி. பேரலா அந்த ஆங்கர் புள்ளைய அந்த வீட்டுல ஸ்டே பண்ண வச்சுட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தெருவுல கயிறு கீழே இருக்கிறதா பார்த்திருப்பான்ல, அதை கொண்டு வந்து ஆத்துக்குள்ள தூக்கி போட்டுறானா. அப்போ ஹீரோமே மெசேஜ் அனுப்பியிருந்திருப்பான், மம்மே வீடியோஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்குன்னு போகுது, செம்மையா இந்த மாசம் காசு பார்க்க போறோம் அப்படின்லாம் டைப் பண்ணியிருந்திருக்கான். இதே நேரத்துல அந்த ஆங்கர் பொண்ணு இருக்கிறாள், அவ வீட்டுல ஒரு குளியலெல்லாம் போட்டுட்டு கரெக்டா ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியில வரும்போது அவளோட பேரை சொல்லிதான் யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற அந்த வாஷ் பேஷன்ல இருந்து தான் அந்த சத்தங்கிறது கேட்டிருந்திருக்க. யாராவது இருக்கிறீங்களா, என் பேருக்கு இது சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு லைட்டா எட்டி பாக்குறாளா. ஆனா அப்போ சில அழுகுறல் எல்லாம் கேக்குற மாதிரி இருக்க. இவளுக்கும் என்ன கணக்குன்னு தெரியல. அப்ப டக்குன்னு பாத்ரூமோட கதவு சாத்தும் போது பயந்துருவா. பயந்துகிட்டே போய் கதவு நீக்கினா ஆக்சுவலி அங்க ஜன்னல் ஏற்கனவே நீக்கி வச்சிருந்திருப்பா போல. காத்துக்கு தான் கதவுங்கிறது சாத்தியிருந்திருக்கும். இந்த விஷயத்துல அந்த வாஷ் பேஷன்ல இருந்து சத்தம் வந்து இருக்கும்ல, அது அவ பெருசா கத்துக்கல. அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல இன்ஸ்டாகிராம் மாதிரி ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதுல சும்மா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. மக்களே ஆங்கரிங் வேலை இருக்குதுன்னு கூப்பிட்டு ஒரு குப்பை கடங்களை என்ன தங்க வச்சுட்டாங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி அவ லைவ் ஸ்ட்ரீம்ல அவ இருக்கிற இடத்த சும்மா சுத்தி காட்டிக்கிட்டு இருக்க. அப்ப அவங்க லைவ்ல மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்களா, அவங்க உங்க வீட்டுல யாரோ இருக்கிறாங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்களா. இங்கயா வீட்லயா, அப்படிலாம் யாரும் இல்லையேன்னு இவளும் நல்லாதான் பேசிக்கிட்டு இருப்பா. சும்மா பயமுறுத்தாதீங்க கைஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவளோட பாத்ரூம்ல இருந்து தண்ணி ஒழுகுற மாதிரியான சத்தங்கிறதே கேட்கும். ஆஹா உண்மையாலுமே பாத்ரூம்ல யாராவது இருக்கிறாங்களான்னா அவ போய் அப்படியே பாத்ரூம் கிட்ட நின்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த பாத்ரூம்குள்ள இருந்து ஒரே ரத்தமா வெளியில வர. அவ்வளவுதான், அதை பார்த்தோன்னே அலறி அடிச்சுட்டு அவளோட பேக் எல்லாம் எடுத்து போன்ல எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போகலான்னு இருக்கும்போது அப்படியே தடுக்கி விட்டு விழுந்த மாதிரி தெரியும். ஆனா அவளோட கழுத்துல ஒரு கயிறுங்கிறது மாட்டேந்திருக்கும், ஒரு நூல் கயிறு மாதிரி. அவளோட கழுத்து அதை ஃபுல்லா இறுக்கி அப்படியே அங்க இருக்கிற ஃபேன்ல தூக்கி கட்டுது. பிளஸ் அந்த இடத்துல ஒரு வெள்ளை கலர் கவுன் போட்ட ஒரு பேயும் வந்து நிக்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எந்திரிக்கிறாளா. நைட் ஒரு மாதிரியான டிஸ்டர்பிங்கான அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல, அதை நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாதான் எந்திரிச்சிருந்திருப்பா. ஆனா கண்ணாடியில கவனிக்கும் போது அவளோட கழுத்து ஒரு மாதிரி செவந்திருக்கிற மாதிரி தெரிய அதை அவ பெருசா எடுத்துக்கல. பட் அது இருக்கிறத அவ பாக்குறா. இன்னொரு பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டோட அங்கிள் ஒருத்தர் இருப்பாருல, அவரு நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில தான் வீட்டுக்கு வருவாரா. வீட்டுக்குள்ள வந்தவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அவரோட வீட்டுல தான் அந்த ஆங்கர் பொண்ண அன்னைக்கு நைட் அவன் ஸ்டே பண்ண வச்சிருந்திருப்பா.
இருப்பான். அவதான் இறந்துருக்கால. காலையில போனை போட்டு அந்த ஃப்ரெண்டு பையனையும் வர வைக்க அந்த ஃப்ரெண்டு பையன் ஹீரோவையும் வர சொல்லியிருப்பானா. போலீஸ் எல்லாரும் ஆல்ரெடி அங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு பையனை மீட் பண்ணிட்டு என்னடா நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு அவனுக்கு மட்டும் ஏதாவது தெரியவா போகுது, அவனுக்கும் எதுவும் தெரியல, பட் இருந்தாலும் அங்கிள் நைட்டு வீட்டுக்கு வர மாட்டாரு, அதனால ஹோட்டலுக்கு எதுக்கு தேவையில்லாம காசை செலவு பண்ணணும்னு அந்த ஆங்கர் பொண்ணை இங்க ஸ்டே பண்ண வச்சிருந்தேன். காலையில அங்கிள் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவ ஏதோ சூசைட் பண்ணி இறந்து போயிருக்க மாதிரி தெரியுதாமா. ஒன்ஸ் போலீஸ் அட்டாப்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவ இறந்ததுக்கு என்ன காரணம்னு தெரியும். பட் அங்கிள் கிட்ட விசாரிச்சதுக்கு அவ பேயால பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாருன்னு அதை சொல்லிட்டு தான் அவன் ரொம்பவுமே பதறான். மாமி எனக்கு ஆறுதல் ஏதாவது சொல்றா, வயிறுலாம் ஒரு மாதிரி கலக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னதுக்கு ஆறுதலாவா. நேத்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ண அந்த வீடியோ இருக்குதுல்ல, அது கிட்டத்தட்ட 8 லட்சம் வியூஸ்ங்கிறது போயிருக்குது. கூடிய சீக்கிரம் ஒரு வாரத்துக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 லட்சம் இல்லைன்னா அது பாட்டுக்கு ஒரு 1 கோடி வியூஸ் போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடாங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வேணும்னா இப்போ இந்த இடத்துல அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கால, நீ அவளை கொலை பண்ணதானே அப்படின்னா அவளாதான் இறந்துருக்கா. ஆனா சாகருக்கு முன்னாடி அந்த பொண்ணை பேய் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி உன்னோட அங்கிள் சொல்லியிருந்திருக்காரு. ஆகையால் இத கண்டென்ட்டா மாத்திரலாமா என்னன்னு கேக்குறான். இதே நேரத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறாள், முதல்ல அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட ஒரு ஆத்தோரமா பார்த்துருப்பாள். அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பா. சும்மா போயிட்டு பல விஷயங்கள யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் காட்டுறாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டோட முகத்துல தான் ஏதோ தள்ளும்பு மாதிரி இருந்திருக்கும். அவளுக்கு தான் அந்த முகத்துல அப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தாலதான் ஸ்கூல்ல இருக்கிற யாரும் பெருசா அவகிட்ட பழகிறது இல்ல போல. பட் இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் அவகிட்ட பேசி நல்ல விதமா ஃப்ரெண்ட் எல்லாம் பிடிச்சிருந்திருப்பா. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நடுராத்திரில அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வருவான். எதுக்குன்னா அதான் காலையிலேயே அந்த ஆங்கர் பொண்ணு இறந்து போன அந்த வீட்லயே போயிட்டு வீடியோ எடுக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிருப்பானுங்களே. அதுக்காக தான் 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்கிறானுங்களா. ஏன்னா காலையில ஃபுல்லாமே போலீஸ் அந்த இடத்துல பாடியை எடுக்கிறது, கிரைம் சீனை வந்து கண்டாமினேட் பண்ண விடாம பாத்துக்கிறதுன்னு இருந்திருப்பாங்க. அதனால தான் நைட்டு போயிருந்திருக்காங்களா. அப்படி கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு பையன் தான் சொல்லுவான், மாமி எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படி வீடியோ போட்டே சம்பாரிச்சிட்டு இருக்கிறது, இதுல நல்லா காசு வருதுதான், இருந்தாலுமே இந்த மாதிரி ஹாரர் கண்டென்ட்ங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சாச்சுரேட் ஆயிரும். போதாத குறைக்கு கூடிய சீக்கிரம் நீயும் ஹீரோயின் வேற கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஒன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட் நேரத்துல இப்படி வெளியில வருது, இதெல்லாம் பாசிபிள் இல்லையே, வேற ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியெல்லாம் பார்க்கலாமா என்ன அப்படின்னு பேசிக்கிட்டே நேரம் அந்த வீட்டுக்கும் வராங்க. ஹீரோயின் இங்க நைட் நேரத்துல தனியா தூங்கிக்கிட்டு இருப்பாள். அப்பவுமே அவளுக்கு அந்த ஆத்தோரத்துல அவங்க பேய்களை பாக்குற மாதிரியான சில கனவுங்கிறது வருது. அந்த பேய் அது ஹீரோயினோட ஃப்ரெண்டா தான் இருக்கும். அதை பார்க்கும்போது பயம் மட்டும் இல்ல, பயம் கூட சேர்ந்து இப்படி நம்ம பண்ணியிருந்திருக்க கூடாதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வருத்தமும் ஹீரோயினுக்குள்ள இருக்கும் போல. அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீரா வரும். இந்த கனவுகள்லாம் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டு அப்படியே கண் விழிக்கிறாளா. இங்க ஹீரோமே அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாளாம். அந்த பொண்ணு ஃபேன்ல தானே தொங்கி இறந்துருப்பா. ஃபேன்ல சில முடி எல்லாமே இருக்கும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இறந்து போன அந்த பொண்ணோட முடிங்கிற மாதிரிலாம் காமிச்சிட்டு வேற ஏதாவது அந்த இடத்துல ஆடியன்ஸ் எக்ஸைட் பண்ற மாதிரி இருக்குமான்னு அவனும் தொடர்ந்து பார்க்கும்போது அப்போ கட்டில் கடியில இது ஒரு போட்டோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியும். பயங்கர பழைய போட்டோ போல. அதை எடுத்து பாக்குறான். இந்த ஆங்கரோட சேர்ந்து இன்னும் 2 பொண்ணுங்க ஸ்கூல் படிக்கும் போது எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ மாதிரி இருக்கும். பழைய போட்டோவா இருக்கும். ஹீரோ இது எல்லாத்தையும் உள்ள ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுவே எங்கேயாவது போலீஸ்க்கு இது வந்துருவாங்களா என்னன்னு அந்த ஃப்ரெண்டு பையன் வெளியில ரோட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இருந்தாலும் வயிறு பயங்கரமா கலக்க ஆரம்பிக்குது. இனி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தா அது நமக்கு நல்லது இல்லைன்னு நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருப்பானா. அப்போ மேல ஏதோ பிளட் சிந்துற மாதிரி இருக்கு. என்னடான்னு மேல பார்த்தா ஒரே முடியா தெரிய. அவ்வளவுதான் பயங்கரமா அலறிட்டு ஆத்தாரியாத்திங்க என்னமோ ஒண்ணு இருக்குதுடா அப்படின்னு ஹீரோ வந்து போட்டு குடுக்குன்னு குலுக்கிட்டு இருக்க. சத்த சும்மா இருறா, அப்படி ஏதாவது இருந்தா இருந்துட்டு போட்டு, நீ முதல்ல தயவு செஞ்சு வாயை மூடிட்டு சும்மா இருறான்னு சொன்னாலும் அவன் பயத்துல அலறிக்கிட்டே இருக்க. கரெக்டா அந்த வழியா போலீஸ் ரோந்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க கத்துறது எல்லாமே கேட்டுருச்சு. ஆனா அடுத்த ராத்திரியில ஒரு பொண்ணு சூசைட் பண்ண இடத்துல இருந்து சத்தம் வருதுங்கும் போது அவங்களுக்கே உள்ள போய் செக் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இருந்தாலும் கத்துறதெல்லாம் பார்த்தா மனுஷனாதான் இருக்குங்கிற மாதிரி தைரியத்துல அவரை வச்சுட்டு உள்ள போக போலீஸ் வந்துருச்சுடா உடு ஜூட்னு 2 பேரும் பின்வாசல் வழியா வெளியில எஸ்கேப் ஆகி எப்படியோ கார் எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறானுங்க. அந்த 2 போலீஸ்ல ஒருத்தர் பிடிக்க முடியலனாலும் என்ன சார் நம்மளும் கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்க, போனா போயிட்டு போறானுங்க, விடுறா, பேய காட்டுறேன் நாயை காட்டுறேன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருப்பானுங்களா, அந்த மாதிரியான ஆளுங்களா இருக்கும். அவனுங்களை ஃபாலோ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி எதுவும் பண்ண விட்டுறானுங்க. இவனுங்க ஒரு பக்கம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவே நம்ம ஹீரோயின் அந்த கனவு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டு அப்படியே தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருப்பாளா. அப்ப அவங்க தங்கி இருக்க அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்குமா. பெருசா அந்த ரூமுக்குலாம் அவ போனது இல்ல போல. திங்ஸ் கொண்டு வந்து வச்சதோட சரி எல்லாமே அதே இடத்துல இருக்கும். பட் இவளுக்கு உள்ள போன உடனேமே அந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா இருக்கிற ஒரு டப்பாக்குள்ள இருந்து ஒரு டைரி ஒன்னு எடுக்கிறா. அது அவ ஸ்கூல் டைம்ல எழுதின டைரியா இருக்கும். அதுல இருக்கிற விஷயங்களெல்லாம் படிச்சு பார்க்கும்போது தோடா ஸ்கூல் முடிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு
அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பான். அப்ப அதே ஸ்டோர் ரூம்ல ஒரு கிட்டார் ஒண்ணு இருக்கும். அது கீழே விழுகும் போது ஹீரோயின் தான் போய் எடுத்து வைக்கிறான். ஆனா அந்த கிட்டார் பின்னாடியுமே நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்ட் இருப்பல, ஸ்கூல்ல இருந்த ஃப்ரெண்டு, அவங்க 2 பேருக்குமான சில மெமரிஸ் எல்லாம் அந்த கிட்டாரை சார்ந்து இருக்கும் போல. அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அப்ப சரியா ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டு பையனும் வீட்டுக்கு வந்திருப்பானுங்களா. இந்நேரத்துக்கு எங்கடா வெளியில சுத்திட்டு இருக்கிறீங்கன்னு இவ போய் திட்டும் போது, வேலை வந்திருக்குமா, நாங்க என்ன பண்றதுன்னு தான் அந்த ஃப்ரெண்டு பையன் சொல்லுவான். அப்போ ஹீரோவும், இங்க பாரு, நாங்க ஷூட் பண்றதுக்காக போயிருந்தோம், அந்த ஆங்கரை ஒருத்திய கூப்பிட்டு இருக்கணும் கூட சொல்லியிருந்தேன்ல, அவதான் இறந்து போயிருந்திருக்கா. ஆனா அவ இறந்து போன அந்த இடத்துல நாங்க ஷூட் பண்ண